ஹலோ பெரிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டேபரி ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம தாய்மா எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நான் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஜேகே உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பார். அப்போ நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, ஏன் ஜங்குக்கா நம்ம விஷயம் மட்டும் அண்ணாவுக்கு தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஜேகே சொல்லியிருப்பான், நீ கவலைப்படாத பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜேகேவோட வீடு தான். எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. அப்போ ஜேகேவும் சரி சாராவும் சரி ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க சைலண்ட்டாக. அப்போது அவங்க அம்மா தான், என்னாச்சு இதுங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்னாச்சு இந்த ரெண்டு இப்படி சுற்றுது, ஏதோ சண்டையாக இருக்குமோ? அப்படிலாம் இருக்காது, இதுங்க சண்டை போடுறதுன்னு அபூர்வமாச்சே, என்னாச்சு? ஏய் எதுக்கடி மூச்சு வச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் தட்டில் இட்லி வச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, சாப்பிடாம ரெடி பண்ணுற? பசிக்கலையா? அந்த பாரு அடி வாங்க போகிற, நீ முதல்ல சாப்பிடு. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. டாட்டா ரெண்டு பேரும் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வெட்டி வீராப்பு ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க? அவளுக்கு ஜேகே பேசணுன்னு அர்த்தம், அவனுக்கு சாரா பேச மாட்டான்னு. ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் பேச மாட்டாங்க. அப்போல்லாம் இல்லையே, நாங்கள் எப்பவும் போல தான் இருக்கோம். பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, அதே சமயம் மற்றவங்கக்கிட்ட விட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் இது இப்படி ஒற்றுமையாகவே பேசுகிறாங்க பாருங்கள், இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதுங்க அப்படி தான், அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சமாதானப்படுத்த நம்ம போனோன்னு வைங்களேன், அடுத்த 5 செகண்ட் கேட்பாங்க, அண்ணன் தங்கச்சி நாங்கள் அடிச்சுக்கிறோம், நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்வாங்க. அப்போ ஜேகே தான், மா போதும், நான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? நான் யூஎஸ் போகலான் இருக்கேன். எது யூஎஸ் போறியா? எதுக்கு இப்போ திடீர்னு? இல்லை, நானும் படித்து முடிச்சிட்டேன், எனக்கும் கொஞ்ச நாளாக யூஎஸில் ஒரு ஜாப் ஆஃபர் வந்துட்டுருக்கு, நான் தான் போகாமல் இருக்கேன். அதான் அந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணலான்னு எனக்கு தோணுது. அதனால் அதான் ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் அங்கே போகலான் இருக்கேன். என்னடா சொல்கிற? ஆமாம்மா. ஏன்டா நீ இங்கே இருக்கலாம் தாம்மா, ஆனால் அது பெரிய கம்பெனி, 1 இயரில் பெரிய போஸ்டிங் கூட கிடைக்கலாம்ல. நான் எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது? நான் போயிட்டு வரேன். ஒரு 5 இயர்ஸ் தாம்மா. என்னது? டேய் என்ன 5 இயர்ஸ்னு அசால்ட்டாக சொல்கிறேன்? அது டாப் எம்என்சி கம்பெனி, ஸோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி தான் போகணும். 5 இயர்ஸ்க்கு என்னால் அங்கேருந்து வர முடியாது. டேய் லீவுக்காவது வருவல்ல? தெரியலம்மா, அதுவும் கஷ்டம்தான். டேய் எப்பட்றா நீ இல்லாமல்? எனக்கு மட்டும் ஆசையாண்ணா, நான் அங்கே ஒர்க் பண்ணால் நம்ம ஃபேமிலி இன்னும் நல்லா இருக்குமா? டேய் நமக்கு இருக்கிறது போதாதா? இப்போவே நம்ம நல்லா தானே இருக்கோம். ஆனால் எனக்கு போகணுன்னு இருக்குமா, ப்ளீஸ். அண்ணா நான் உங்ககிட்ட பேசலன்னு என் மேலே கோவத்தில் தானே யூஸ் போகிறேன். அப்படிலாம் இல்லை. இந்த பாரு, நான் என்றைக்கு என் தங்கச்சி மேலே கோவப்பட்டிருக்கேன்? இது என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்ருக்கான்டா, அவனுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம், ஸோ மெடிக்கல் லீவில் போகிறான். அவன் வர வரைக்கும் அண்ணா பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் அவனும் வந்துடுவா, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஆனால் அண்ணா உன்னை பார்க்காம 5 இயர்ஸ் எப்படிண்ணா? நீ அங்கே நான் இங்கே, நீயே சொல்ல, நம்ம 2 பேரும் ஒருத்தர் விட்டுட்டு இருக்க மாட்டோம் தானே? தயான்கிட்ட கூட நீ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு கேட்ட, நீ சொன்னதுக்காக தானே அவரும் இங்கே வந்தார். இப்போ என்னடாண்ணா திடுதிப்புன்னு நீ யூஎஸ் போகிறேன்னு சொல்கிற? நீ எதுக்கு யூஎஸ் போகணும்? எங்கள் கூட இங்கே இருந்துரு.
எனக்கும் ஆசை தான், ஆனால் போய் தான் ஆகணும். 5 இயர்ஸ் தானே, இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். நான் இன்னும் ஒரு 2 டேஸில் கிளம்பிடுவேன். சரியா? என் குட்டி பிசாஸில் சமத்தாக அனுப்பி வச்சிருவியா? அண்ணன் டெய்லியும் உனக்கு வீடியோ கால் பண்ணுவேண்ணா. ஒரு பொண்ணு வீடியோ கால்லாம் பேசலாம், ஆனால் உன்னை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்காதுல்ல. 5 இயர்ஸில் எவ்வளோ சீக்கிரம் அந்த கான்ட்ராக்ட் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் இங்கே வந்துடுறேன். ஓகேவா? அண்ணா உன்கிட்ட இது வரைக்கும் ஏதாவது போய் சொல்லியிருக்கேனா? இல்லைல்ல, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறேன்? உன்னை கண்டிப்பாக உனக்காக வருவேன். தயம், நீங்களா சொல்லுங்களேன். உன் அண்ணாவுக்கும் ஃபேஷன் அதெல்லாம் இருக்கும்ல, அவருக்கு இருக்க பேஷனுக்காக அவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அதான் அண்ணா சொல்கிறான்ல, சீக்கிரமாக வந்துடுவார். இதுக்கு இப்போ குழந்த மாதிரி 2 பேரும் அழுதுட்ருக்கீங்க. கண்ணை தொடச்சிக்கோங்க. மச்சான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் மச்சான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ தைரியமாக போ. சரி, நான் போய் எல்லாமே ரெடி பண்ணுறேன். இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. சரி அண்ணா, என்னை மறந்துட மாட்டல்ல? உன்னை எப்படி தான் நான் மறக்க முடியும்? நான் உன்னை தங்கச்சியாக பார்க்குறேன். என் குழந்தையாக உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்கேன். அப்போ எப்படி உன்னை மறக்க முடியும்? அண்ணா சீக்கிரமாக வந்துடுறேன். சரியா? சமத்தா, சண்டை போடாமல் நீ தான் அம்மாவே தாயங்க பார்த்துக்கணும். சரி, இனிமேல் நீ சின்ன குழந்தை இல்லை, தெரியும்ல? அப்புறம் மச்சான், உன்னை நம்பி தான் என் தங்கச்சியை விட்டு போகிறேன். நல்லா பார்த்துக்கோ. அப்படியே அதான் கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு மருமகளை பெற்று கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நானே பார்த்துக்கிறேன். சரி. அப்போ நானும் கேட்பேன், என்னது அப்போ எனக்கும் ஒரு மருமகம் வேணும்ல? அடிப்பாவி, சீக்கிரமாக உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நீயும் மருமகம் பெற்று கொடுத்துரு. அப்போ 2 பேருக்கும் நம்ம சம்மந்தம் பண்ணிடலாம். இப்போவே வா. உன்னெல்லாம் நம்ப முடியாது. யூஎஸ் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபிகரை கூப்பிட்டு வந்து இவ தான் என் பொட்டாட்டி நீ திட்டத்து நின்றுட்டேன்னா அதனால தான். வெள்ளைக்காரினா ஓகே சொல்ல மாட்டாள்ல. வெள்ளைக்காரையெல்லாம் இல்லை, உள்ளூர்காரி தான் வர போகிறான். மாம்ஸ், நம்ம நினச்சது நடந்துருமோ? எனக்கும் அப்படி தான் தோணுது. ஐ திங்க் ஜேகேவை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது நடக்கலாம். நடந்தால் சந்தோஷந்தான். என்னடா 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், இது புருஷன் பொண்டாட்டி விஷயம். நீ எது கேட்குற? ஓ அப்படியா? இல்லை என்ன பார்த்து சிரிச்சிங்களே? சேச்சா, ஒன்றும் பார்த்து யார் சிரிச்சா? அது சாரா ஒரு ஜோக் சொல்லிச்சு, அதான் சிரித்தேன். என் தங்கச்சி ஜோக்கு. ஆமாம், என் பொண்டாட்டி தான் சொன்னான், அதுக்கு தான்டா சிரித்தேன். இன்னும் வர வாடா போடான்றா. இனிமேல் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் கிளாஸ்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜேகே கிட்டேருந்து கால் வருது. ஜாக்குக்கா, இந்த நேரத்துக்கு என்ன கால் பண்ணுறா? சரி கேட்போம். ஹலோ, ஹாய் பொண்டாட்டி, என்ன பண்ணுற? இப்போ தான் கிளாஸ்லேருந்து வெளியே வரேன். இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு ஜாங்குக்கா. உன் வாய்ஸே தெரியுது. அப்புறம் யூஎஸில் நீ எங்கே இருக்க? எதுக்கு கேட்குற? இல்லை, உனக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன், அதை கொரியர் பண்ணும். அதான் உன்னோட அட்ரஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் கேட்டேன். ஓ அப்படியா? சரி, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக டெக்ஸ்ட் பண்ணு. ஆமாம், என்ன கிஃப்ட் ஜாங்குக்கா? அது சஸ்பென்ஸ். இப்போவே சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். நான் அந்த கிஃப்ட்டு வரும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரியா? சரி, ஏதோ சொல்கிற, வெயிட் பண்ணுறேன். தேட்ஸ் மை கேர்ள். சரி, நான் வச்சுட்டா? ஜங்குக்கா வச்சுட்டா. என்ன கிஃப்டாக இருக்கும்? என்ன திடீர்னு இப்படி கால் பண்ணி கிஃப்ட் இருக்குன்னா சொல்கிறான்? என்னவா இருக்கும்?
சரி வெயிட் பண்ணும். ஸோ இப்படியே தான் ஆஃப்டர் 2 days ஜேகே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். எல்லோரும் வழி அனுப்புறதுக்காக வந்துட்டுருக்காங்க. குட்டி பிசாசு, என்னடி இது, ஏன் போய் மூஞ்ச வச்சுருக்க? ஒன்றும் இல்லை. நீ சந்தோஷமாக அனுப்புனா நான் போவேன். நீ 4 மூஞ்சா அனுப்புனா எனக்கு அங்கே போய் ஒர்க்கை பார்க்குறதுக்கு டைம் இருக்கும். இதே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஐயோ தங்கச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை அனுப்புகிறாளேன்னு. ஆனால் நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இந்த பாரு, நீ அழாமல் சிரிச்ச முகமாக அனுப்பி வை. உடனே சீக்கிரமாக உன்கிட்டே வந்துடுற. ஓகேவா? சரி. அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அங்கே போய் யாராச்சும் தங்கச்சிமான்ட்டு சொந்தம் கொண்டாடலான்னு பார்த்தேன், இல்லை உன் ஸ்டேட்டஸில் யாராவது போட்டிருந்தேன், அவனே யூஎஸ்க்கு வந்தே உதைப்பேன். தாயே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு தங்கச்சியாக வரணும். அந்த பையன் இருக்கட்டும் மகனே, போயிட்டு வா. பார்த்தியா, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா இப்போ என்ன மிரட்டுற பாரு. சரி மச்சான், பார்த்து பத்திரம் போயிட்டு ஃபோன் பண்ணு. சரி. அப்புறம் மச்சான், நம்ம 2 பேரும் டீலிங் ஞாபகம் இருக்குல்ல? சரி, நீ வர்றதுக்குள்ளே நான் அந்த வேலையை முடிச்சிடுறேன். என்ன வேலை? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். சரி. 2 மச்சானவங்களும் ஒன்று சேர்ந்தா என்னை கழட்டி விட்டுருவீங்களே, அப்படி தான். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மச்சானும் தங்கச்சியும் பார்த்துக்கோ. சரிடா, எத்தனை வாட்டிடா சொல்லுவேன்? காலங்காத்தாலேருந்து இதோட 40 வாட்டி சொல்லிட்டேன். நானும் ஒரு வாட்டியும் சொல்லுவேன். மச்சான் நம்மளை அனுப்பி வந்திருக்கான், அதனால் அவனை நீ பார்த்துக்கணுமா? மச்சான், அம்மா தங்கச்சி 2 பேருக்கும் சூதுவாது தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அவங்க பாவம், அப்பா இல்லை. அப்பா இருந்திருந்தா அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போது என் இடத்துல உன்னை தாண்டா விட்டு போகிறேன். நான் யூஎஸ் போகிறேன், ஆனால் நீ தான் என் இடத்துலேருந்து 2 பேரையும் பார்த்துக்கணும். உன்னை நம்பி தான் விட்டு போகிறேன். நீ போயிட்டு வா மச்சான். இது என் வீடு, நான் பார்த்துக்க மாட்டேனா? நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியம் போயிட்டு வா. பாய். சரி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேவும் கிளம்புறான். ஸோ இப்படியே தான் கரெக்டாக அவன் யூஎஸும் ரீச் ஆகிட்டு ஏர்போர்ட் வெளியே தான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இந்த அட்ரஸ்க்கு போகணும், கேப் வருமா? போகலாம் சார், உட்காருங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரான். வந்துட்டு இப்போது ஜேகே ஒரு அப்பார்ட்மெண்ட் மேலே தான் போயிட்டுருக்கான், 3rd floor. ஸோ போயிட்டு ஒரு டோர் பக்கத்தில் அப்படியே நிற்கிறான். நெட் அவன் ஃபோனில் தான் டயல் பண்ணுறான், அது வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான். ஹலோ சங்குக்கா, என்ன பண்ணுற? அது இன்றைக்கி லீவு, அதனால் தூங்கிட்டுருக்கியா? சரி, உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொன்னனே. ஆமாம் சங்குக்கா, நானும் 2 நாளாக யோசிச்சுட்ருக்கேன், நீ என்ன கிஃப்ட்டு தரப்போகிறேன்னு. ஆனால் என்னன்னே தெரியல. சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். கிஃப்ட்டு தானே? அப்படியே உன்னோட டோரை ஓப்பன் பண்ணிப்பார். அதாண்டி, வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிப்பார், உன்னோட கிஃப்ட் வந்திருக்குமா? எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? அதெல்லாம் தெரியாது, நீ கதை ஓப்பன் பண்ணு, அப்போ உனக்கே தெரியும். சரி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ தான் பெட்லேருந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த ஹேர் எடுத்து ஒரு பன் மாதிரி கட்டிட்டு அப்படியே வாசலுக்கும் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு முன்னாடி, ஒய் என்ன கிஃப்ட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் ஓடி போய் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ எதுக்கு இப்படி அழுகிற? நான் தான் வந்துட்டல, ஏன் ஜங்குக்கா நீ வரப்போகிறேன்னு சொல்லலை? நான் முன்னாடியே சொல்லியிருந்தா என் பொண்டாட்டி கல்யாணம் இந்த ஹாப்பி டியர்ஸ்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் சொல்லலை. சரி, நான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என்னையே இங்கே வாசலில் நிற்க வச்சு தான் பேச போறியா? அச்சோ, அதை மறந்துட்டேனே, சாரி ஜங்குக்கா. பரவாயில்ல, சரி உள்ளே போகலாமா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.